எப்படி நாம் நமது வீடுகளை ஆசிரமங்களாக ஆக்குவது? ஓம் சாந்தி. நம் வீடை நாம் கோயிலாக ஆக்க வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். கோயிலில் மூர்த்தி என்ன செய்கின்றது? ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றது. ஆகையால் நாமும் கூட கோயிலில் இருக்கும் மூர்த்தியாக நினைத்து நாம் அனைவருக்கும், அதாவது வீட்டில் உள்ள அனைவருக்கும் நாம் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும். ஆனால் யாரோ ஒருவர் வீட்டில் கோபப்பட்டார்கள் என்றால் அது வீடு ஒரு போர்க்களமாக ஆகிவிடுகின்றது. ஆனால் அப்படிப்பட்ட கோபப்படும் நேரத்தில் கூட அவர்களுக்கு நாம் சுகம் அளிக்க நினைத்தோம் என்றால் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்போம். ஆசீர்வாதங்கள் கொடுத்து ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும். அப்படி நாம் அவர்களுக்கு சுகம் அளிப்பவர்களாக ஆக வேண்டும். கோபப்படுபவர்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். ஆனால் அப்படி நாம் அவர்களுக்கு மேலும் நன்மை செய்ய விரும்பினால் நாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அறிவுரை சொல்லும் பொழுது வெறுமனே அறிவுரை சொன்னோம் என்றால் அது அவர்கள் ஒரு காதில் வாங்கி வேறொரு காதில் விட்டு விடுவார்கள். ஆகையால் நாம் அவர்களுக்கு 2 விஷயங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். அதாவது ஒன்று கருணை, இன்னொன்று மன்னிப்பு. ஆகையால் இந்த 2 விஷயங்களையும் இந்த 2 விஷயங்களையும் வைத்துக்கொண்டே நாம் அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். அதாவது நாம் மன்னிப்போடு கருணையோடும் நாம் அவர்களுக்கு அறிவுரை சொன்னால் அவர்கள் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். ஆகையால் நாம் கருணை மற்றும் மன்னிப்புடன் எந்த அறிவுரையும் சொல்ல வேண்டும். பிறகு நாம் சுயநலம் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும். ஆனால் உலகிலோ சுயநலம் உள்ளவர்கள் அன்பு செலுத்துகின்றார்கள். அப்படி அவர்களுக்கு சுயநலம் இல்லை என்றால் அன்பு செய்ய மாட்டார்கள். அப்படி இருக்கக்கூடாது. ஏனென்றால் இதுவோ சரீரத்தின் அன்பு கிடையாது, இதுவோ ஆத்ம அன்பாக இருக்கின்றது. ஆகையால் நாம் ஆத்மீக அன்பு வைக்க வேண்டும். அனைவரிடமும் ஆத்மீக அன்பு வைக்க வேண்டும். சுயநலம் உள்ள அன்பு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அன்பு வைத்து நாம் அவர்களை மன்னிப்பும் கருணையுடனும் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும். மேலும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும். இப்படி நாம் செய்தோம் என்றால் நாம் கோவிலில் இருக்கும் மூர்த்தியாக ஆகிவிடுகின்றோம். மேலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்கின்றோம், சுகம் கொடுக்கின்றோம். கொடுத்தோம் என்றால் நாம் சுகம் பெறுகின்றோம். ஆக சுகம் கொடுப்பதுதான் சுகம் பெறுவதற்கான விதியாகும். ஆகையால் நாம் சுகம் பெற்றுக்கொண்டே இருப்போம். இங்கே ஒரு மூர்த்தி இருக்கின்றதோ அங்கே அந்த மூர்த்தி இருக்கும் இடம் கோவிலாக மாறுகின்றது. ஆகையால் நாமும் கூட இந்த வீடுகளை ஆசிரமங்களாக ஆக்க வேண்டும் அல்லது கோவில்களாக ஆக்க வேண்டும். அப்படி வீடு ஆசிரமமாகவும் கோவிலாகவும் மாறிவிட்டால் பிறகு வீட்டிலிருந்து நாட்டுக்கு செல்லும், நாட்டிலிருந்து தேசம் மற்றும் உலகத்துக்கே நன்மை பயக்கும் விதமாக இருக்கின்றது. ஆகையால் நாம் வீடை ஆசிரமமாகவும் கோவிலாகவும் ஆக்குவதற்கான சிறந்த வழியாக தந்தை நமக்கு இப்பொழுது சொல்கின்றார். அறிவுரை சொல்லுங்கள், ஆனால் கருணையுடனும் மன்னிப்போடும் அறிவுரை சொல்லுங்கள். வீடு ஆசிரமமாகிவிடும். பிறகு ஒரு மூர்த்தி கோவிலில் இருக்கின்றது என்றால் ஆசீர்வாதங்கள் கொடுக்கும். அதே போல உங்களது வீடை நீங்கள் கோவிலாக மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மூர்த்தியாகி அனைவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுங்கள், மேலும் பெறுங்கள். சுகத்தை கொடுங்கள், சுகத்தை பெறுங்கள் என்று தந்தை நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.